तमिलनाडु के वेलूर जिले के काटपाड़ी तालुका में स्थित एक निजी मंडप में कलेंगर महिला अधिकार सहायता योजना के दूसरे चरण के अंतर्गत सहायता राशि वितरण समारोह जिला कलेक्टर सुबुलक्ष्मी के अध्यक्षता में आयोजित किया गया। संवाददाता राजबाबू की रिपोर्ट। நாங்கள் கொடுக்க போகிறோம். இதுவே முடிந்து போய்விட்டதா என்று கேட்டால் இன்னும் எங்களுக்கு தெரியும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவருக்கு மட்டும் ஓட்டு எங்களுக்கு இல்லை என்று கேட்கிறார்கள். நான் அவர்களுக்கு தெரிகிறேன். ஆட்சி இருக்கிறது அடுத்த முறைக்கான தளபதி தான். எப்படி முதல் தவணை 1,00,000 கொடுத்தாரோ அதே போல் இரண்டாவது தவணையை 33 லட்சத்துக்கு கொடுக்கிறாரோ அதே போன்று வராதவர்களுக்கெல்லாம் இனி மருத்துவ தவணை 3வது தடவை இந்த திட்டத்தை நிச்சயமாக அமல்படுத்துவோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பெண் சமுதாய பேசியவர்களை பார்த்தீர்கள். சாதாரணமாக பெண்கள் எல்லாம் இன்றைக்கு தளபதியுடைய ஆட்சியில் விபரத்தஞ்சவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால் தான் பெண் கல்வி முக்கியம் என்பதை இன்றைக்கல்ல எங்கள் கட்சி ஆரம்பிக்கிற பொழுதே அதைதான் சொன்னார்கள். பாரதிதாசன் சொன்னார், மண்ணடிமை தீர் மட்டும் பேசும் பெருநாட்டில் பெண்ணடிமை தீர்வு என்று கேட்டார். தீராது என்று சொன்னார். தொட்டிலை ஆட்டுங்கை தொழுநகை ஆளுங்கை என்று சொன்னார் பாரதிதாசன். பெண்களுக்கு எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய திறமை இருக்கிறது. அதை வளர்த்து இருக்கிறோம். நீண்ட நெடுங்காலம் பெண்ணுக்கு படிப்பதற்கு பெண்ணுக்கு ஊதியம் பதவியிற்கு என்று அடைத்து வைத்திருந்தார்கள். அந்த அடைப்பை உடைத்து எரிந்து இன்றைக்கு அந்த தாய்மார்கள் ஒவ்வொருவரும் அவருடைய சக்திக்கேற்ப பஞ்சாயத்து போன்ற இருக்க கவுன்சிலர்களாக, தலைவர்களாக, முனிசிபாலிட்டி தலைவர்களாக, கார்பரேஷன் மேயர்களாக இப்படியெல்லாம் இன்றைக்கு பெண்கள் வந்திருக்கிறார்கள். எந்த காலத்தில் வந்தது? நம்முடைய காலத்தில் அல்ல, கலைஞர் காலத்தில் வந்தது. இன்றைக்கு தளபதியுடைய காலத்திலே அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்தால்தான் இப்படியும் நம்ம அந்த ஓய்வு தொகையை கொடுப்பதற்காக நம்முடைய மாவட்ட ஆட்சியர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். எனவே நீங்கள் நான் ஒரு அவசரமாக நான் சந்தை செல்ல வேண்டியிருந்தால் இந்த நிகழ்ச்சியை மற்றும் இருக்கிற நண்பர்கள் இதை சிறைப்பட நடத்துவார்கள் என்று தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.